வணக்கம். அன்றைய காலங்களில் ஏற்று பள்ளிக்கூடம் தான் அதிகமாக இருக்குமா. அப்போது அப்போ அங்கு படிக்கும் மாணவர்கள் ஸ்கூல் இல்லாத காலங்களில் இந்த சுப்பன் மகன் குப்பன் மகன் அனைவரும் ஒரு வகுப்பிலிருந்து படிக்கக்கூடிய காலம் ஏற்று பள்ளிக்கூடம். அதில் கொஞ்சம் மேம்பட்ட நிலை உள்ளவங்க தான் ஏட்டுப்பள்ளிக்கு கூடத்துக்கு ஆசிரியர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த குப்பமக சுப்பமக கொஞ்சம் நல்லா படிக்கவனாக இருந்தால் அவங்க அந்த படிப்பை தொடர விட மாட்டாங்களாம். அதுலேயும் ஒரு ஏற்றத்தாழ்வு. உடனே குப்பனை சுப்பனை அழைத்து உன் மகன் சரிப்பட்டு வர மாட்டான், நீ அழைத்து மாடு மேய்க்க வை, இல்லாட்டி ஆடு வீடு அப்படி பண்ணு அப்படின்ட்டு அவனை படிக்க விடாமல் தடுத்து விடுவார்களாம். அது ஒரு காலம் இருந்திருக்கிறது. ஆனால் இன்று சாதாரண குப்பனும் சுப்பன் மகன் பெரிய உயர்ந்த பதவிக்கு போகக்கூடிய நிலை இக்காலத்தில் எப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வு இல்லை கல்வியில். ஆனால் ஒன்றில் ஒன்று எப்படின்னா, இந்த அறகுறை ஞானி சித்தன் அப்படி இப்படின்னு இந்த இருக்கக்கூடிய குடில்கள் அந்த குடியில் வைத்து இப்படிப்பட்ட போதனைக்குரிய போடிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மட்டத்துக்கு கீழே உள்ள ஆட்களத்தை வச்சுக்கிடுவாங்க. ஒரு நல்ல நிலை, ஒரு இறை பிரமத்தை அறிந்தவனை கிட்ட நெருங்க விட மாட்டான். இவனும் விரும்ப மாட்டான், ஆனால் அவனே நெருங்க விட மாட்டான், நம்மளை கடத்தி விடுவான். ஏன்னா இவனை வைத்திருக்க எல்லாம் கூட்டுப்பட்டு எல்லாமே இதாகும், நம்மளுடைய நிலை வளர்ச்சி அடையாது அப்படிங்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு குடியில் அமைத்து கொண்டு தான் ஞானி தான் சித்தன் அப்படின்ற ஒரு குடியில் வச்சு வசூல் பண்ணக்கூடியவனுக்கு ஆனால் கூட்டம் இருக்குது. எப்படி இருக்குன்னா, அவனுக்கு கீழே உள்ள ஆட்களை வைத்துக் கொள்வதனால் அவனை பற்றி எதையும் பிரம்மத்தை உணர்ந்தவன்கிட்டே போக மாட்டான். பிரம்மத்தை உணராத வரை அவன் கூட்டத்தில் கூடிக்கொண்டு தான் இருக்கும். ஆனால் பிரம்மத்தை உணரணும். பிரம்மத்தை உணரும்போது நாம் தான் பிரம்மம், நாம் தான் இறைங்கிற உணர்வு வரும்போது அந்த வலைக்கு நாம் விழுவதில்லை. ஆனால் அதிக நபர்கள் அந்த வலையில் சிக்கிக்கொள்கிறார்கள். நல்ல வசூல் வேட்டையில் அவன் பிழைத்து கொண்டு தான் செழித்து கொண்டு இருக்கிறான். அந்த காலத்து பள்ளிக்கூடம் போல நல்ல ஒரு திறமையானவனை வைத்துக்கொள்ள மாட்டான். ஞானம் பெற்றவனை